வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் கொண்டக்கடலை பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. நான் இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலையை வச்சு தான் இந்த பிரியாணி செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் செஞ்சிடலாம். நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நல்லா இப்போ நெய் எண்ணெய் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்குங்க. சின்ன பிரிஞ்சி இலை ஒன்று, ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரம்ப இலை சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் கீறி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மீடியம் சைஸில் உள்ள தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தக்காளி சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ தக்காளி ஒரு பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மசாலா பொருள் சேர்த்துக்குவோம். நம்ம அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்குங்க. நல்லா இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. நல்லா அந்த தயிரில் கலந்து வெங்காயம், தக்காளி பழம், நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை வடிகட்டிட்டு அதை இதில் சேர்த்துக்கிறேன். கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்து ஒரு 4 விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு கலந்து விட்டுக்குங்க. நல்லா எல்லாம் கலந்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 1க்கு 2 தண்ணி வச்சுருக்கேன். இதே இது நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அப்படி இல்லைன்னா சீரக சம்பா அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் வச்சிங்கன்னா போதும். பிரியாணி அரிசி அப்படிங்கிறதுனால நான் 2 டம்ளர் வச்சுருக்கேன். அரிசியை பார்த்திங்கன்னா 1 டம்ளர் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணிலாம் வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி சரியான அளவு வைக்கும் போது தான் நமக்கு பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாம் போதுமான செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜிலே சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 1 விசிலும் லோ ஃப்ளேமில் 1 விசிலும் வச்சிங்கன்னா போதும். பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வெந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் உதிரியாகவும் இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் பிரியாணி நல்லா வெந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. தன்னாலே ரிலீஸ் ஆகணும். ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாதம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் கடைசியாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை, நம்ம ஏற்கனவே சேர்த்ததே போகும். இதே போல் கடைசியாக சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா இது போல் சாதத்தை உதுத்து கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட கொண்டக்கடலை பிரியாணி நல்லா கமகமன் வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பிரியாணிக்கு சைடிஷே எதுவுமே தேவைப்படாதுங்க. அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த கொண்டக்கடலை பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.